காஸ்பல் நியூ டெக் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்னைக்கு ஒரு புதிய தகவலை தரப்போறேன். அது வந்து இயற்கை உரம் சார்ந்தது. பாருங்க, எங்க தோட்டத்தில் வந்து நாங்கள் சுற்றிலும் வந்து மணி பிளான்ட்ஸ், ராயல் பாம்ஸ் இந்த மாதிரி செடிகளை வந்து தொட்டியில் வச்சு ஃபுல்லாக வளர்த்துக்கிட்டு இருக்கோம். சுற்றிலும் வந்து நாங்கள் டேபிள் ரோஸ், இன்னும் சில குரோட்டன்ஸ் எல்லாமே தொங்குற தோட்டம் மாதிரி நாங்கள் வந்து தொட்டிகளில் வந்து அமைச்சிருக்கோம் சுற்றிலும். அப்போ நாங்கள் தண்ணி மட்டும் பிடிச்சா அதோட உரம் இல்லாதனால அதோட வளர்ச்சி குன்றிட்டு வர்றது எங்களுக்கு தெரியுது. சரி, வழக்கம் போல் நாங்கள் வந்து 2 டேங்க் வந்து ஏற்கனவே நாங்கள் வந்து வாங்கி வச்சுருந்தோம். வேறு ஒரு பர்பஸுக்காக தண்ணி சேமித்து வைக்கிறதுக்காண்டி அந்த டேங்கை நாங்கள் வந்து வாங்கி வச்சுருந்தோம். நாங்கள் யோசித்து அந்த யூடியூப்பில் கூட பார்க்குறப்ப நிறைய இயற்கை விவசாயிகள் வந்து அந்த இயற்கை உரத்தை பற்றி சொல்லியிருந்தாங்க. அந்த எருக்கலம் செடியை வந்து வர்ற இது உரம் வந்து நல்லா போரான் சத்து நிறையா இருக்குது, இன்னும் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது அப்படின்னு நிறைய விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. தக்காளி விவசாயம், பூ விவசாயம், இது மாதிரி நிறைய சாகுபடி பண்ணுறதுக்கு வந்து இந்த இயற்கை உரத்தை வந்து பயன்படுத்தலாம் அப்படின்னு யூடியூப்பில் நிறைய விவசாயிகள் சொல்லியிருக்காங்க. அது எங்களுக்கு வந்து உபயோகமாக இருந்துச்சு. சரி, சும்மா இருக்காமல் எங்கள் இடத்துக்கு பின்னாடி சைடில் இருக்க எல்லா இயற்கை செடியும் வெட்டி உரமாக்கிடுவோம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். ஒரு வீடியோவில் கோயம்புத்தூர் பக்கம் வந்து எருக்களை எல்லாம் நாற்று உண்டாக்கி விற்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு. ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, வீட்டை சுற்றிலும் எருக்களை வந்து மண்டி போய் கிடக்கு. சரி, சும்மா இருக்கிறதெல்லாம் விட்டு நம்ம நல்லா உரமாக கரைசலை ரெடி பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். அதை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. பாருங்கள், நம்ம கூட்டமாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டி சேர்த்துக்கிட்டே இருக்கோம். தேவைக்கு அதிகமாக எங்கள் வீட்டை சுற்றிலும் அந்த எருக்கலை செடி வந்து மண்டி கிடக்கு. சரி, அப்படியே வேர் மட்டும் இல்லாமல் மிச்சம் எல்லாத்தையும் மேலே இருக்கிறத ஃபுல்லாக எடுத்து நாங்கள் வெட்டி அப்படியே கொண்டாந்துக்கிட்டே இருக்கோம். 2வது ஸ்டெப்பு முடிஞ்ச அளவு சின்னமாக சுக்காக வெட்டிக்கிறணும். முடிஞ்ச அளவுக்கு சின்னமாக வந்து எவ்வளோ சின்னமாக வெட்ட முடியுமோ அவ்வளோ சின்னமாக நல்லா பதமான அருவா வச்சு வெட்டிக்கிறணும். எங்களோடது வந்து 1000 லிட்டர் பிடிக்கக்கூடிய டேங்கு. அதில் ஒரு டேங்கில் தான் நம்ம இப்போ வந்து இதை போட போகிறோம். டேங்கை க்ளீன் பண்ணி கேணியிலேருந்து ஒரு 3/4 டேங்குக்கு வந்து தண்ணியை நம்ம வந்து ஃபில் பண்ணிக்கிறோம். அப்புறம் வெட்டின இலைகள் எல்லாம் வந்து சிந்தாமல் அதுக்குள்ளே கொட்டுறோம். அது போட்டுட்டு தேவையான அளவு நாட்டு சர்க்கரை நாங்கள் வந்து 1 கிலோ தான் போட்டிருக்கோம். அப்புறம் இன்னும் கொஞ்சம் அப்பப்போ போடுவோம். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கிறோங்க. அப்புறம் வந்து இலுப்பப்பூ எங்கள் ஒரு இடத்துல நிறையா கொட்டுன்னு கொட்டுது. அதையும் எடுத்து ஒரு 2 டப்பை எடுத்து உள்ளே கொட்டி வைக்கும். இலுப்பப்பூவில் புங்கப்பூ வந்து ரொம்ப கொட்டுது. அதில் ஒரு 2 பெரிய வாளி எடுத்து அதையும் கொட்டி விட்டுருக்கோம். அப்புறம் ஒரு கம்பை வச்சு நல்லா சுத்தமாக கலக்கி விட்டுட்டு மூடிடுவோம். ஒரு 2-3 வாரம் வந்து ஃபுல்லாக இருந்து அழுகுனதுக்கப்புறம் அருமையான உரக்கரைசல் நமக்கு கிடச்சிரும். இடையில தேவைப்பட்டால் என்றைக்காவது ஒரு நாள் வந்து நல்லா அதை கம்பை வச்சு குத்தி விட்டு ஊற நல்லா வைக்கிறோம். ஒரு நல்லா கலக்கி விட்டுறோம். இப்படி பண்ணுறது மூலமாக வந்து நல்லா எல்லாமே அழுகி நல்லா நமக்கு வந்து நல்லா எருக்கலை உரம் கரைசல் கிடச்சிரும். அப்புறம் இதை எடுத்து தண்ணியில் கலந்து வாழை மரம், அப்புறம் வந்து தென்னை மரத்துக்கெலாம் எப்படி போடுறதுங்கிற நாங்கள் உங்களுக்கு அப்புறம் வீடியோ போட்டு காட்டுறோம். சைடில் வந்து 10 வாழை மரம் இருக்குது. அப்புறம் வந்து தென்னை மரம்லாம் நிறையா இருக்குது. இது எல்லாத்துலேயும் வந்து நாங்கள் ஊற்ற போகிறோம். தென்னை மரத்தில் வந்து காய் சின்னமாக இருக்குது. அதையும் நாங்கள் ஊற்றி அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஒவ்வொரு இதுலேயும் வேரில் நல்லா சாடுற மாதிரி ஒரு குழி தோண்டி அதில் வந்து ஊற்றணும்னா நமக்கு வந்து அது நல்லா ரிசல்ட் தெரியும். சரி மக்களே, இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு உங்கள் ஆதரவு தாங்க. லைக், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய உபயோகமுள்ள தகவல்கள்லாம் போட்டிருக்கோம், அதெல்லாம் பாருங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை காஸ்பல் நியூ டெக் சேனல்.